Hi friends, welcome to Samria channel. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கும் போது எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, லவ் ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படிலாம் போடும்போது இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே இத்தனை இடத்துல இருந்து பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸே இல்லாம ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இது. ஆனா இது இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தான் வந்து என்னை இன்னமும் மோட்டிவேட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் வீடியோஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோவை வந்து கொஞ்சம் ஏர்லியாக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அது கொஞ்சம் டஃப்பான விஷயம். எனக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைமில் தான் நான் இந்த வீடியோவை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து உட்காரணும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து அது டைம் ஆகுது. அப்புறம் எடிட்டிங் எல்லாமே சேர்த்து அதுக்கு ஒரு 3 hours வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லேட் நைட் ஆகிடுது. ஸோ இதுதான் ரீசன். ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறேன், சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பார்க்குறேன். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் வந்து நான் ரிப்ளை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி போய் நீங்களாம் யாராவது சப்போர்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து சிஸ்டர்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறீங்க. அண்ட் ரொம்ப கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோட போடுறீங்க. தப்பாக இருந்தாலுமே வந்து அந்த தப்பை சொல்கிற விதமும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். ஹிந்தி பிக் பாஸ் எபிசோட் நம்பர் 41 தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவினாஷ் வந்து சாராவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா பகாவோட ஒரு முடி வந்து அங்கே இருக்கு, அந்த முடியை வச்சு அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. பகா முடி எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஃபின் வந்து உள்ள வந்துட்ட மாதிரி அவர் அர்ஃபின் உள்ள வந்தா என்ன மாதிரி கேள்வி கேட்பாரு சாரா கிட்ட அப்படின்றது வந்து அவினாஷ் வந்து நடிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. அது ரொம்பவுமே வந்து ஃபன்னியா இருந்தது. எப்படி வந்து இந்த முடி இங்க வந்துச்சு, பகாவோட முடி எப்படி இங்க வந்துச்சு, நான் போறதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி சாராவை பார்த்து அர்ஃபின் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் மாடுலேஷன்லேயே அவினாஷ் நடிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. செம்ம ஃபன்னியாக இருந்தது. சும், கரண், ரஜத், கஷிஷ் எல்லாருமே வந்துட்டு நாமினேஷன் பற்றி பேசிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. நாமினேஷனில் வந்துட்டு இன்னைக்கு இந்த தடவை யார் போவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கஷிஷ் வந்து சொன்னாங்க ரஜத் வந்து என்னை அப்போவே சொல்லிட்டாரு, நீ பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு ரஜத் வந்து கோமா நான் வந்து அப்படிலாம் சொல்லலை, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன் அப்படின்னா நானும் இப்போ ஃபன்னியாக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ சண்டெல்லாம் முடிஞ்சு ஸ்ருதிகா, கரஞ்சும் திரும்பவும் 3 பேரும் ஃப்ரெண்ட்லியாக வாக்கிங் போயிட்டு இருக்க மாதிரி காட்டினாங்க. ஸோ அந்த வாக்கிங் டைமில் வந்து எல்லாருமே அவங்க தைஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. யாரோட தைஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேரும் கேமரா முன்னாடி காமிச்சு யார் தைஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. யாரது வந்து கோழிக்கால் மாதிரி இருக்குது, யாரது வந்து தைஸ் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜாலியான சீன் போயிட்டு இருந்தது. ஈஷா, ஆலிஸ், அவினாஷ் இவங்கலாம் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக விஷ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பகாக்கும் விஷ் பண்ணுறாங்க. அப்போ தூரத்துலேருந்து பார்த்த ரஜத் என்ன இன்னைக்கு பகாக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பகாக்கு பர்த்டேலாம் இல்லை, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, அதனால தான் விஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாஹத்தும் கஷிஷும் பேசிட்டு இருக்காங்க. சாஹத்தும் கஷிஷும் என்ன பேசுறாங்கன்னா கஷிஷ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க, நான் ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணது தப்போ அப்படின்ற மாதிரி கஷிஷ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு பாத்தீங்கன்னா திக்விஜய் கிட்டையும் ரஜத் வந்து கேட்டுட்டு இருக்காரு, எப்படி இந்த கஷிஷ் பண்ணி எப்பவுமே இப்படிதானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதனால வந்து கஷிஷ்க்கும் ரஜத்துக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மார்னிங் ஆகுது. ஆஸ் யூஷுவல் கரண் வந்து முட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது என்னமோ அந்த சீனை ஸ்கிப்பே பண்ண மாட்டேங்கிறாரு பிக் பாஸ். எப்போ பார்த்தாலும் கரண் சாப்பிட்டு அந்த தட்டை கழுவும் போது ஒரு பிக் பாஸ் சாங் போடுறாரு. ஸோ எல்லாரும் வந்து அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து சாஹத்துக்கும் ரஜத்துக்கும் ஒரு சின்ன சண்டை மாதிரி ஆரம்பிக்குது. சாஹத் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த கையில கட்டுறாங்க இல்லையா அந்த ஷாக் மாதிரி ஒரு பேண்டுக்கு அந்த ஷாக் பேண்ட் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சாஹத் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரஜத் சொன்னாரு, தப்பு செய்யறவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே சாஹத் ஆரம்பிச்சிடுறாங்க, நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரஜத்தும் வந்துட்டு அப்படிதான் பேசுவேன் அப்படின்ட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை வர மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த வாக்குவாதம் முத்திக்கிட்டே இருக்கு 2 பேருக்கும். ஒரு டைம்ல சாஹத் சொல்லிடுறாங்க, ஓகே நான் இன்னைக்கு நான் சமைக்கவே மாட்டேன், என்னை வந்து இப்படி நீ பேசிட்டே இருக்கீங்களே அதனால நான் இன்னைக்கு சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஷில்பா மேம் வந்து சொல்றாங்க, நீ வந்து இப்படி சாஹத்தை வந்து போக் பண்ணக்கூடாது, நீ வந்து பேசுனதுனால தானே அவ பேசுறா, உன்னை யாராவது பேசினா உனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு சாஹத்துக்கு சப்போர்ட்டா ரஜத் கிட்ட பேசுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, சாஹத் சமைக்க மாட்டேன்னு சொன்னோன்னே ஓகே ஃபைன், சாஹத் சமைக்கணும்னா இங்க இவ்வளவு பேர் இருக்கோம் இல்லையா, நாங்க யாராவது சமைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே ரஜத் சொல்லிடுறாரு, ஓகே ஃபைன் அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் திக்விஜயும் சமைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சமையல் வந்து அவங்க 2 பேரும் இன்னைக்கு பாக்குறாங்க.
ஸோ எவ்ரிடே வந்து கஷிஷ் வந்ததுலேருந்து இந்த ஜிம்ல வந்து ஒரு சீன் எப்பவுமே நடக்கும். அதாவது எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. கஷிஷ் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கும் அதே நடக்குது. அந்த ஜிம் ஏரியால எல்லாரும் ஒர்க் அவுட் பண்றதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விவியனுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து அவினாஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே டைமுக்கு அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, நம்ம நல்லா நம்மளோட பாடியை நல்லா வச்சுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டம்மியை வந்து நல்லா வச்சுக்கணும், ஃப்ளாட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்குலாம் வந்துட்டு நம்மளோட ஷோல்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால நம்ம அதையுமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கஷிஷ்க்கு கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஷில்பா வந்து என்ன அவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் அவினாஷ் சொல்றாரு, இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிருக்கும், அதனால இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணல, பட் நாளைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ கஷிஷ் வந்ததுல இருந்து இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கஷிஷ் வந்து இந்த அவினாஷ் பேசுற இந்த மாதிரியான டயலாக்ஸை ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கிட்டதான் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கஷிஷ் வந்து அதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ரவிபாயா வராரு. எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் அவர் வந்துருவாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ரவிபாயா எபிசோட் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுங்கு சொல்றாரு, சுங்க வந்து ஆக்சுவலி அவர் பாராட்டுறாரு, இந்த தடவை உங்களோட வாய்ஸ் நல்லா வெளியில கேட்டுச்சு, நீங்க முன்னாடியே முடிவெடுத்த மாதிரி இந்த வாரம் வந்து காமிச்சிட்டீங்க, ஸோ இன்னைக்கு இந்த வீக் வந்து நீங்க நல்லா ஷைன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. ரஜத் டைம் கார்டு ஆனதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கு ரஜத் சிரிச்சுட்டே தேங்க்யூ சொன்னாரு. ஐயோ அவரோட ஸ்மைல பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொஞ்சம் ஓட்டினாரு. அவினாஷ் வந்து ரஜத் எப்படி தூங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சாரு. ரஜத் எப்படி தூங்கி எப்படி டக்குன்னு சவுண்ட் கேட்டு எழுந்திருப்பாரு அப்படின்றத வந்து அவினாஷ் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா போச்சு. ரஜத் கிட்ட ரவிபாயா இன்னொரு விஷயமும் கேட்கிறாரு. இந்த டாஸ்க் சமயத்துல வந்து விவியனை வந்து வா என்னோட கம்பளிக்குள்ள வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. அதுக்கு வந்து கீழே விவியன் வந்து என்ன எனக்கு 3 குழந்தை ஆயிடுச்சு, இன்னும் நீ என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஸோ அதை தான் இங்கேயும் அவர் வந்து சொன்னாரு, எனக்கு 3 பிள்ளைங்க ஆயிடுச்சு, இன்னமும் வந்து இவன் என்னை கம்பளிக்குள்ள வான்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்துக்கு. இதை தொடர்ந்து ரஜத்தையும் விவியனையும் டான்ஸ் ஆட வச்சாங்க. விவியன் டான்ஸ் ஆட அதை ரஜத் வந்து காப்பி பண்ணாரு. அதுக்கப்புறம் ரவிபாயா கேட்டாரு, நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தானே வந்தீங்க, இங்க வந்து இங்கிலீஷ் பேசக்கூடாது தானே, சோ என்ன லாங்குவேஜ் பேசணும், ஹிந்தி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கஷிஷ் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வார்த்தையாவது இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுறதுல லாஜிக்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கஷிஷ் வந்து சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. விவியன் சாஹத்தோட லூப் மோட பத்தி பேசுறாரு. சாஹத் வந்து பேசிட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப கூட பேசினதையே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து சாஹத் ஏதோ நடுவில் சண்டைக்கு வந்தாங்க. சரி முடிச்சிட்டியா, இப்ப நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்டாரு. பேசுங்கன்னு சொல்றாங்க. திரும்ப முடிச்சிட்டியா பேசட்டுமான்னு திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு டைம் போல சாஹத்துக்கு கோவம் வந்து, பாருங்க இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னோட ஆவி அவருக்குள்ள பூந்துருச்சு போலன்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. ரவிபாயா கிட்ட வந்து விவியன் சொன்னாரு, பாருங்க இப்படிதான் வந்து அவ பண்ணுவா, லூப் மோட்ல பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ரவிபாயா கேட்டாரு, இன்கேஸ் வந்து சாஹத் வந்து விவியன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, விவியன் கூட சண்டை போட்டுட்டு விவியன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, சோ வந்து ரவிபாயா கேட்கிறாரு, இன்கேஸ் வந்து உங்க பின்னாடி சாஹத் அலைஞ்சிட்டு இல்லைன்னா யாரு பின்னாடி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அவினாஷ் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு அவினாஷ் நோ அப்படிங்கிறாரு. இவங்களும் சாஹத்தை வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் சார், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவினாஷ் வந்து ஐயோ அவ வேணாப்பா, அவ பின்னாடி கத்திக்கிட்டே அலைஞ்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாஹத் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆக்ட்லாம் பண்ணி காமிச்சாரு. ஸோ அவினாஷ் இந்த மாதிரி ஆக்ட் பண்றதை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு ரவிபாயா, அப்போ நீங்க வாங்க, நீங்களும் விவியனும் வாங்க, அந்த சீனை நடிச்சு காட்டுங்க, சாஹத் சீனை நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீஸ் மோட்ல வந்து சாஹத் ஓடி வந்து அந்த காஃபில கை வச்சது, காஃபி கப்ல கை வச்சது, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போய் சண்டை போட்டதை வந்து ஆக்ட் பண்ணி காட்ட சொன்னாங்க. அதுலயும் வந்து அவினாஷ் வந்து சாஹத்தாவும் விவியனாவும் நடிச்சாங்க. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அவினாஷ் வந்து சாஹத் மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது. பின்னாடியே போயிட்டு என்ன எப்படி நீ அந்த வார்த்தை சொல்லலாம், என்ன எப்படி நீ அந்த வார்த்தை சொல்லலாம்னு சொல்லி திட்டிக்கிட்டே சுத்தி சுத்தி வந்தாங்க வீட்டை. பாக்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியா இருந்தது. பகாவை கூப்பிட்டு கேட்டாரு ரவிபாயா, என்ன பயங்கர ஃபன் பண்ணீங்க போல இருக்கு ஸ்விம்மிங் பூல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சாராவையும் பகாவையும் டான்ஸ் ஆட வச்சாங்க. அடுத்து சாஹத் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மேக்ஸ் சம் மாதிரி ஒன்று கொடுத்தாரு, அதாவது ஒர்க் அவுட் மாதிரி கொடுத்தாரு. சும்மா 5 + 5 × 2 அந்த மாதிரி கொடுத்து கடைசியா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0 வர மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதை வந்து சாஹத் வந்து நீ கண்டுபிடின்னு சொன்னாங்க. ஸோ சாஹத் வந்து ஐயோ விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து அதை கால்குலேட் பண்ணி 0 அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே இந்த வீக்ல வந்து ஆலிஸோட பங்களிப்பு வந்து அப்படிதான் இருந்தது, எல்லா சண்டையிலையும் ஆலிஸோட பங்களிப்பு வந்து அப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே ஆலிஸும் வந்து எஸ் சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இனிமே வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஆலிஸ் சொல்றாங்க.
அடுத்து ரவி பாயா வந்து ஸ்ருதிகா கிட்ட போறாரு. ஸ்ருதிகா கிட்ட போகும்பொழுது ஸ்ருதிகாவை சொல்றாரு, நீங்க வந்து நிறைய யாரு எந்த வம்பு தும்பலையும் மாட்டாம எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஸ்ருதிகா வந்து ஐயோ நான் வந்து நியூட்ரல் சார்னோட நீங்க நியூட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அது ஸ்ருதிகாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ஷில்பாவை வந்து நீங்க நாமினேட் பண்ணீங்க இல்லையா, ஆனா வந்து அவங்க நாமினேட் பண்ண அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க, இன்னும் அவங்க நல்லா பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருதிகா வந்து அவங்களும் தான் சார் என்ன நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ருதிகாக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாயிடுச்சு. மட்டும் இல்லாம சாஹத்தும் வந்து ரஜத் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. சாஹத் கிட்ட வந்து ரஜத்தை பத்தி கேட்டப்போ சாஹத் சொன்னாங்க, அவர் வந்து எனக்கு சமைக்கிற வேலை கொடுத்திருந்தாரு, ஆனா நான் இந்த தடவை சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருதிகா வந்து சாப்பிட மட்டும் வருவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்டாங்க. உடனே சாஹத் வந்து ஏன் அது நான் சாப்பிடுவேன் கண்டிப்பா, நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்களே நீங்க மட்டும் எதுக்கு வரீங்க அப்படின்னா, நான் வந்து ஹவுஸ்மேட் அப்படிதான் வருவேன் அப்படின்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன நடுவில் வருது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவை சொல்றாங்க. ஸ்ருதிகா ஓகே ஓகே பேசு பேசு அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. ஈஷாவை பாத்தீங்கன்னா கஷிஷ் மாதிரி நடிச்சு காட்ட சொன்னாங்க. அவங்க என்ன மாதிரி டைம்ல என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு ஈஷாவை நடிச்சு காட்ட சொன்னாங்க. ஈஷாவும் வந்து அது ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. ஆனா கஷிஷ் வந்து ஈஷா பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் வந்து கொஞ்சம் நம்மளால பார்க்க முடியல. அவங்கள விட ஈஷா வந்து கியூட்டாவே பண்ண மாதிரி இருந்தது. விவியன் அண்ட் கஷிஷோட இஷ்யூ பத்தியும் பேசினாங்க. அந்த ரேஷனிங் அப்போ வந்து ஒரு ஃபைட் நடந்தது இல்லையா அப்படின்ட்டு, அந்த டைம் வந்து விவியன் வந்து வேகமா நடந்து போயிட்டாரு, நின்று பேசாம போயிட்டாரு. அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு எதனா ஒரு விஷயத்துல வந்து லாஜிக்கா யாராவது பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க நிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களும் போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி கஷிஷை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜத் அண்ட் ஷில்பாவோட அந்த ஃபன் டாஸ்க் பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த காலேஜ் டாஸ்க், அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண அந்த லவ் சீன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷில்பாவுக்கும் ரஜத்துக்கும் ஒரு சீன் கொடுத்தாங்க, காலேஜ் சீன் மாதிரி. அதாவது நீங்க ஷில்பா மேம் வந்து காலேஜ் முடிச்சு அப்படி வரணும், புக் எடுத்துட்டு அப்ப அந்த புக்கு தெரியாம கீழே விழுந்த உடனே ரஜத் அவங்க கண்ணை பார்த்துட்டே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சீன் ரெண்டு பேரும் நடிச்சு காமிச்சாங்க. அப்புறம் பாட்டு போட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினாங்க. சோ ரவி பாயா வந்து இந்த மாதிரி ஃபன் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு டோயிங் மேன் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு திக் விஜய்க்கு கொடுத்துட்டு போறாரு. இந்த திக் விஜய் தான் வந்து டோயிங் மேன் ஆஃப் த வீக், அதாவது பெண்களின் மனதை கொள்ளையடித்து கிளீன் போல் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தா திக் விஜய் இந்த வீக். ரஜத் அண்ட் சாஹத் வந்து கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்க்கு என்ன பண்றாரு, விவியன் வந்து சும் கிட்ட வந்து சொல்றாரு, சும் இங்க பாரு, உனக்கு வந்து சும்மா வந்து சாஹத் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்க கூடாதுன்னா ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு, நீ என் கூட சண்டை போடு, அப்போ வந்து அவ உன் பின்னாடி வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே சும் வந்து டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க, இப்போத்துல இருந்து நான் சண்டை போடுறேன்ற மாதிரி சும்மாவே வந்து சண்டையை வந்து ஆரம்பிக்கிறாங்க விவியன் கிட்ட. ஸோ வந்து விவியனும் வந்து அந்த சண்டையை வந்து டெவலப் பண்ணிட்டே போறாங்க. சாஹத்தும் அங்க வந்து பாக்குறாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஷில்பாவும் வந்து கூட சேர்ந்து நடிக்கிறாங்க, ஓகே நம்ம சண்டையை பெருசாக்குற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னியா ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போடுற மாதிரி நடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு கரணும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ கரனுக்கு சொன்ன உடனே கரனும் சிரிச்சுட்டு ஓகே நான் இதுல வரல அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. ஸோ இது நடுவில் ஸ்ருதிகா வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க இந்த ரவி பாயா ஷோக்கு அப்புறம். அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றதா சொல்றாங்க இல்லையா, எல்லாருக்கிட்டையுமே போய் நீ நல்லபடியா பேசிட்டு இருக்கிய அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல. ஸோ இதை வந்துட்டு ஸ்ருதிகா ரொம்ப ப்ராசஸ் பண்ணி வந்து அவினாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு குரூப்ல இருந்தோம்னா இன்னொரு குரூப்ல வந்து நம்ம பேசக்கூடாதா, அந்த குரூப்லயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது அவினாஷ் சொல்றாரு, அப்படி கிடையாது, அது நீங்க பேசலாம் எல்லாமே பண்ணலாம், ஆனா நீங்க ஒருத்தருக்கிட்டே போய் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் இப்படிதான் நான் அப்படிதான் சொல்லிட்டு, அது வந்து அனாயிங்காவும் இரிட்டேட்டிங்காவும் இருக்கும், நீங்க அது பண்ணாதீங்க, நீங்க வந்து இதை ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு அவினாஷ் சொல்றாரு. அதுக்கு உடனே ஸ்ருதிகா ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அறியாம அவங்க கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்போ விவியன் வந்து ரொம்ப ஸ்வீட்டா அவரோட கர்ச்சிஃப், அவரோட டவல் ஒண்ணு வச்சிருப்பாரு, அதை எடுத்து கொடுக்குறாரு, இந்தா தொடச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதாவது யார் வந்து கப்பை தொட்டாலே அழுக்கு அப்படின்னு சொன்னாரோ அவர் வந்துட்டு டவலே கொடுக்குறாரு, இந்தாங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ஸ்ருதிகா வேணான்னு சொல்லிட்டான். இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள டிஷ்யூஸ் கொடுத்தாங்க, டிஷ்யூஸ் வச்சு அவங்க கண்ணீரை தொடச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டவுனா இருந்தாங்க. அப்போ ஈஷா சொன்னாங்க, நீங்க வந்து இப்படி அழுதாதீங்க, இதெல்லாம் நினைச்சு அழாதீங்க, அழணும்னு தோணுச்சுன்னா அழுது முடிச்சிடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கப்புறம் அழாதீங்க, இந்த ஷோவே இப்படிதான் மைண்ட் கேம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எமோஷனலா எல்லாத்தையும் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாக்கு ஈஷா வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. விவியன் அண்ட் சும்மோட அந்த ஆக்டிங் ஃபைட் இருக்கு தெரியுமா, அது கிச்சன்லயும் போய் கண்டினியூ ஆகுது, அங்கேயும் போய் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டைம்ல விவியனுக்கு வந்து மூஞ்சி கொஞ்சம் மாறிடுது, அதாவது கோவம் வர மாதிரி மாறிடுது. அது வந்து நல்லாவே அவர் ரியாக்ட் ஆகுறது தெரியுது. கரணும் சொல்றாரு அதே டைமுக்கு, பார்த்து விவியன் நிஜமாவே கோவம் ஆயிட போறான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒண்ணு சும் இல்ல அவருக்கு தெரியும் நம்ம ஃபனுக்கு தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி. அந்த சைட்ல இதெல்லாம் சாஹத் பார்த்துட்டு பகாஜி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் இவங்க நிஜமாவே பண்றாங்களா, இவங்க நிஜமாவே தான் சண்டை போட்டுக்கிறாங்களா,
ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சாகத் பேசிட்டு இருக்காங்க. திக்விஜய் வந்து ஷில்பா மேம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி வந்து உங்க கூட தான் கஷிஷ் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அதே டைமுக்கு வந்து ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி அதை பத்தி நீங்க கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஷில்பா மேம் வந்து ஆமா நான் பேசினேன் அவகிட்ட, அதை பத்தி அவ அப்பவே சொல்லிட்டா நான் ரஜத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா மேம் சொல்றாங்க. அதே டைமுக்கு ரஜத்தும் இங்க ஈஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எப்படி வந்துட்டு அவ எனக்கு சப்போர்ட் பண்ணானே தெரியல, ஷில்பா மேமோட தான் அவ ரொம்ப க்ளோஸ், அப்படி இருக்கும்போது அவ எனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி பேசவும் ஈஷா வந்து எனக்கும் அதுதான் புரியல, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு பிக் பாஸ். அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ரஜத் வந்து ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கலாம், அதாவது யாரையாவது ஒருத்தர் வந்து நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்ணலாம். அப்படின்றப்போ அந்த நாமினேட் ஆனவங்க எல்லாரோட முகங்களும் அங்க இருந்தது, ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க, அப்புறம் ஒரு பஞ்சிங் ஸ்டிக் மாதிரி இருந்தது. நாமினேட் ஃப்ரீ பாஸ் கொடுக்க விரும்பாத ஒருத்தரோட ஃபேஸையும் எடுத்து இந்த பஞ்சிங் ஸ்டிக்ல ஒட்டி ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அவர் ரீசன் சொல்லணும். ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் கரனோட ஃபேஸ் எடுத்து ஒட்டுறாரு. கரனுக்கு வந்து நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன், அதுக்கு ரீசன் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கரண் வந்துட்டு இந்த வீட்டு விஷயங்கள்ல பெருசா இன்வால்வ்மெண்ட் காட்டல அண்ட் ஷில்பாவை தான் அவர் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா ஷில்பாவுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுறப்ப அவர் நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன்னு அவருக்கு ஒரு பஞ்ச் பண்ணிடுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கஷிஷ் எடுக்கிறாரு. கஷிஷோட ஃபேஸை ஒட்டிட்டு கஷிஷையும் வந்து நான் நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன், ஏன்னா கஷிஷ் வந்து எப்பவுமே ஷில்பா மேமோட தான் இருப்பாங்க, ஆனா திடீர்னு பார்த்தா கேம்னு வரும்போது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஸோ அவங்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு பஞ்ச் பண்ணாரு அவரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பகாவோட ஸ்டிக்கரையும் எடுத்து ஒட்டிட்டு பகாவும் வந்து இந்த வீட்டுக்கு எந்த விதமான கருத்துக்களும் கொடுக்கறது இல்ல, அவர் வந்து இந்த வீட்டுல வந்து அவரோட பங்களிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவரையும் வந்து ஒரு பஞ்ச் பண்ணாரு. அடுத்தது ஸ்ருதிகாவை வச்சாரு. ஸ்ருதிகா வைக்கும் போது ரீசன் என்ன கொடுத்தாருன்னா, ஸ்ருதிகாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணாரு. அது கரண் கேட்டாரு, ஏன் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் சொல்ல அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு, நான் ஸ்ருதிகா கிட்ட சொல்லிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே ஃபைன் ஸ்ருதிகாவும் விட்டுருங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படி முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சும்முக்கும் வந்துட்டு அவர் எடுத்து பஞ்ச் பண்றாரு. அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாருன்னா, உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா வந்து எனக்கு அதோட திக்விஜய் பிடிக்கும், ஸோ திக்விஜய் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால உங்களை நான் பஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பஞ்ச் கொடுக்குறாரு. ஸோ கடைசியில யாரை சேவ் பண்றாருன்னா திக்விஜய் தான் சேவ் பண்றாரு. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்றாரு, நான் எப்பவுமே வந்து நாமினேஷன் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பேன் இல்லையா, ஸோ இந்த தடவையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்க சேவ் பண்ண அந்த திக்விஜய் தான் டாப் 2ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகாவை தவிர மற்ற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஸ்ருதிகா மட்டும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேட் பண்றாங்க திக்விஜய்க்கு. மிச்சம் எல்லாருமே வந்து இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, ஏன்னா வைல்ட் கார்ட்ல வந்த ஒரு பர்சன் வந்து இப்போ டாப் 2ல இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸோ இது முடிஞ்சு ஸ்ருதிகா வந்து திக்விஜய் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாகத்தும் கஷிஷும் தனியா வந்து உட்காந்து கஷிஷ் வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான் எப்படிதான் வந்து இவரை போய் சூஸ் பண்ணணும் தெரியல, இவருக்கு நான் சப்போர்ட்டே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ரஜத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசன் பத்தி அங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நான் வந்து ஷில்பா மேம் கூட பேசிட்டு இருந்தா நான் ஷில்பா மேம் தான் சப்போர்ட் பண்ணணுமா, நான் எத்தனையோ தடவை ரஜத்தோட உட்காந்து பேசியிருக்கேன், நான் ஷில்பா மேமோட ரஜத் கிட்ட தான் நிறைய பேசியிருக்கேன், அப்படியும் வந்து அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரே, இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணதே தப்பு, நான் தப்பான பர்சனுக்காக நின்னுட்டேன், வேலை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கஷிஷ் பேசிட்டு இருக்காங்க. சாகத்தும் வந்து கரெக்டா அவர் அந்த ரீசன் கொடுத்துருக்க கூடாது, ரொம்ப பெரிய தப்பு தான், நீங்க வந்து அவருக்காக நின்னீங்க ஆனா அவர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சாகத்தும் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்க்கு ரஜத் வெளியில வராரு. ரஜத் வந்து உடனே சாகத் கேட்குறாங்க, நீங்க கொடுத்த ரீசன் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும் ரஜத் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பவும் உள்ள போயிட்டாரு. அதே டைமுக்கு ஷில்பா மேம் வந்து கஷிஷ் பக்கத்துல உட்காடுறாங்க. உடனே வந்து கஷிஷ் சொல்றாங்க, ஷில்பா மேம் நீங்க தயவு செஞ்சு என் பக்கத்துல உட்காராதீங்க, நீங்க வந்து என் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா நான் உங்களோட பேசுறேன், ஸோ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன நாமினேட் பண்ணுவாங்க, அதனால தயவு செஞ்சு போங்கன்னு ஒன்று, ஏன் அப்படிலாம் பேசுற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கஷிஷ்க்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கஷிஷ் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காங்க. இந்த வீக் போயிடுவோமோன்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு, ப்ளூ ஹெவனோட ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, ஒரு மேக்கப் டாஸ்க். அதுல வந்துட்டு சும் அண்ட் கரண், அவினாஷ் அண்ட் ஈஷா இவங்க 2 பேர் தான் பேரு. ஸோ சும்க்கு வந்து கரண் மேக்கப் பண்ணும், ஈஷாக்கு வந்து அவினாஷ் மேக்கப் பண்ணும். ஸோ யாரோட மேக்கப் வந்து பெட்டரா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கிடைக்கும். ஸோ கரண் போய் மேக்கப் பண்றாரு, அதே மாதிரி அவினாஷும் மேக்கப் பண்றாரு. ஸோ இவங்க 2 பேரோட மேக்கப்பும் வந்து கிட்டத்தட்ட ஓட்டிங்லாம் ஒரே மாதிரி வருது, அதாவது ஹவுஸ்மேட்ஸ் தான் ஓட் பண்றாங்க, கிட்டத்தட்ட ஓட்டிங் வந்து ஒரே மாதிரி வரவும்
ஷேர் பண்ணிக்கிட்டோம் யார் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து கிஃப்ட் ஹேம்பரை பிரிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுல வந்து 4 பேருமே வின் ஆகுறாங்க. ஷாஹத் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உட்காந்து ரஜத் கிட்ட வந்து அதே விஷயத்தை தான் திரும்பவும் சொல்றாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகும் அவங்க வந்து கஷிஷ்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி வந்து கஷிஷ் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கஷிஷ் விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்காக அவங்க அவ்வளோ பண்ணாங்களே, நீங்க வந்து அவங்களால தானே நீங்க டைம் கார்டே ஆனீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள அப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ஷாஹத் திரும்பவும் அதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க முன்னாடி இருந்தே உங்களை தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட நிறைய பேசியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் கிட்ட திரும்பவும் கஷிஷ் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரஜத் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேல ரஜத் சொல்றாரு, நீ ஒவ்வொரு நாள் ஒரு பேகேஜ் தூக்கிட்டு அலைவ, ஒருத்தர் வந்து எதனா சொல்லிட்டா அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்ப ஒரு வீக், வேற எதனா நடந்துருச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணுவேன், ஒரு வீக் வந்து எமோஷனல் ஆகி அந்த பேகேஜை தூக்கிட்டு சுத்துவ. ஸோ இந்த மாதிரி நீ மனசுல எதையாவது போட்டு குழப்பிட்டே இருப்ப, குழம்பிட்டு என்னையும் வந்து குழப்பாத அப்படின்ற மாதிரி ரஜத் உள்ள போவாரு. ஆனாலும் வந்து திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. உடனே ரஜத்துக்கு வந்து கோவம் வந்து சாஹத்தை பழிச்சு காமிச்சிட்டு, அதாவது நீ பேசிட்டே இரு பேசிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உள்ள தூங்க போயிடுவாரு. ஸோ இதோட வந்து எபிசோட் முடியுது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வீக்கே வந்து கொஞ்சம் கஷிஷ் டவுனா தான் இருக்காங்க. கஷிஷ் வந்து நிறைய விஷயங்கள் இந்த வீக் பண்ணாங்க, அதனால அதோட விளைவுகளை யோசிச்சு அவங்க பயந்துட்டு தான் இருக்காங்க. வீக்கெண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அநேகமா போக போறது நான் தான் நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, யாரு வந்து போவா இந்த வீக்? எவிக்ஷன் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டபுள் எவிக்ஷனா தான் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து பகா போகவும் கஷிஷ் போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஆல்ரெடி வீக்கெண்ட் கவாரோட ப்ரொமோஸ்லாம் வெளியாயிடுச்சு. அந்த ப்ரொமோஸ்லாம் சும்மா தெரிக்க விடுற மாதிரி இருக்கு. சல்மான் கான் தான் இந்த தடவை வராரு. லாஸ்ட் டைம் மாதிரி ஏக்தா, ரோஹித் அவங்கெல்லாம் வரல, சல்மான் கான் தான் வராரு. ஸோ சல்மான் சூப்பரா ஹோஸ்ட் பண்றாரு. சல்மான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸை வந்து அவினாஷ் கையிலையும் திக்விஜய் கையிலையும் கொடுத்து நீங்க இது கிளிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரும் கிளிக்க ட்ரை பண்ணி அது உங்களால முடியலன்னு சொல்ற உடனே, உங்களால வந்து இந்த ஜீன்ஸே கிழிக்க முடியல, ஆனா 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் மனுஷங்களை கிழிச்சுப்பேன், அதாவது அவங்க சண்டையில 2 பேரும் சொல்லிக்கிறாங்கல்ல, ஒருத்தர் நான் உன்ன கிழிச்சிருவேன், நீ என்ன கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களால இந்த ஜீன்ஸை கூட கிழிக்க முடியல, நீங்க மனுஷனை வந்து தனித்தனியா பிரிச்சு மேய்ஞ்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, திக்விஜய் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு திக்விஜய் கலாய்க்கிறாரு. அவினாஷ் வந்து நீங்க என்ன WWF கராத்தே அந்த மாதிரி காம்படிஷனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவினாஷும் பார்த்து கிண்டல் பண்றாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. வீக்கெண்ட் கவாருக்காக நீங்களும் காத்துட்டுங்க. சல்மான் கான் என்னென்ன விஷயங்களை பத்தி அட்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.